வணக்கம் மக்களே! ஒரு சில படங்கள் ட்ரெய்லர்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டாக்கிட்டு, தியேட்டர்ல அத தாண்டி வேற ஒரு சம்பவத்த பண்ணி விட்டுரும். அப்படி தமிழ்ல இன்னைக்கு தரமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். இந்த படத்த சிவகார்த்திகேயன் அவரோட பேனர்லயே தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதோட விமர்சனத்த இப்ப பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட கதை என்ன அப்படின்னா, அப்பா, அம்மா இல்லாத தர்ஷன லவ் பண்ணி அவங்க வீட்ட எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஹர்ஷா. அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரு வீட்டையும் அபார்ட்மெண்ட்ல வாங்கிறாரு தர்ஷன். அவங்க 2 பேரும் அதில குடி போறாங்க. ஆனா, அந்த வீட்ல பேய் இருக்க மாரியே பல அமானுஷ்ய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்காக அவங்க மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ இந்த வீட்ல எந்த துஷ்ட சக்தியும் இல்ல அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போயிறாரு. பேரலலா இன்னொரு பக்கம் இவங்களுக்கு மாரியே காளிவெங்கட் வீட்லயும் பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த 2 வீட்லயும் நடக்கிற அமானுஷ்யங்களுக்கான காரணம் என்ன? அதோட பின்னணி என்ன? இதெல்லாம் எப்படி ஒரு இடத்துல இணையுது? அத இந்த 2 குடும்பமும் எப்படி சரி பண்றாங்க? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே.